அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் Git Branch பற்றி பார்க்கலாம். Branch அப்படிங்கிறத நகரும் பெயர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எதனால் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரி இருக்குன்னு வச்சுப்போம். அதில் 2 கமிட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சு Gitல டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு கமிட் க்ரியேட் பண்ணுறப்பையும் கடைசியான கமிட்டுக்கு அந்த பேர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு புது பிரான்ச் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு Git Branch feature divide அப்படிங்கிற பிரான்ச் நேம் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஃபீச்சர் டிவைட்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகிரும். எந்த கமிட்லேருந்து அந்த பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த கமிட்க்கு அந்த பேர் லிங்க் ஆகிரும். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பேர் ஆக்டிவேட் ஆகலை, மாஸ்டர் தான் இன்னும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த புதுசாக க்ரியேட் பண்ண பிரான்ச்சை ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கிட் செக்அவுட் அந்த பிரான்ச் நேம் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப ஏற்கனவே ஆக்டிவாக இருந்த மாஸ்டர் பிரான்ச் டிசேபிள் ஆகிட்டு இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பிரான்ச் ஆக்டிவ் ஆகிரும். இப்போ ஏதோ ஒரு ஃபைலில் திருத்தம் பண்ணி அதுக்கான கமிட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபீச்சர் டிவைட் பிரான்ச் நேம் நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ண புது கமிட்க்கு லிங்க் ஆகிக்கும். அப்படின்னா நம்ம ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவையும் புதுசாக கமிட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த பிரான்ச்சோட நேம் கடைசியாக எந்த கமிட்க்கு இருக்கோ அந்த கமிட்க்கு லிங்க் ஆகிடும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிட்ல ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த கால்குலேட்டர் ரெப்போவே எடுத்துப்போம். அதில் ஏற்கனவே நம்ம நிறைய கமிட்ஸை உருவாக்கியிருக்கோம். கரண்ட்டாக மாஸ்டர் அப்படிங்கிற பிரான்ச்சும் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஹெட் எந்த பிரான்ச் நேமுக்கு பாயிண்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த பிரான்ச் நேம் தான் கரண்ட் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்க பிரான்ச் நேம். இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான கமாண்ட் கிட் பிரான்ச் பிரான்ச் நேம். பிரான்ச் நேம் ஃபீச்சர் டிவைட், அதாவது டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னென்ன பிரான்ச்லாம் நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ மாஸ்டர் பிரான்ச் இருக்குது, ஃபீச்சர் டிவைட் பிரான்ச் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள், இந்த சிம்பிள் எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச் தான் கரண்ட்டாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 வகையில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று கிட் லாக் வழியாகவும் பார்த்துக்கலாம், இன்னொன்று பிரான்ச்சில் லிஸ்ட் பண்ணிவிட்டு எது ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கிட் செக்அவுட் பிரான்ச் நேம். இப்போ நம்ம கிட் பிரான்ச்சை லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சு இப்போ கரண்ட் ஆக்டிவேட்டில் இருக்குது, மாஸ்டர் டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிவிஷன் ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சில் நம்ம ஒரு கமிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட் லாக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிட் லாக் ஆடட் மல்டிப்ளை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கமிட்டில் தான் மாஸ்டர் பிரான்ச்சும் இருக்குது, ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சும் இருக்குது. அண்ட் அப்புறம் ஹெட் ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா அதுதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ண போகிறேன். கமிட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட் லாக் பார்க்குறோம். இப்போ மாஸ்டர் பிரான்ச் அந்த பழைய கமிட்லேயே இருக்குது. ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண கமிட் வந்திருக்கு. அதாவது ஒரு கமிட் கிரியேட் ஆகி இங்கே இருந்த பிரான்ச் நேம் இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிட்டு இந்த சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு கிட் செக்அவுட் மாஸ்டர் அப்படின்னு கொடுக்குறோம். அதே கால்சி ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இதில் நம்ம புதுசாக ஆட் பண்ண டிவைட் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இந்த பிரான்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக நம்ம ஃபீச்சர் டிவைட்ன்ற பிரான்ச்சில் டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மாஸ்டரை செக் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ மாஸ்டர் பிரான்ச் ஆக்டிவாக இருக்குது. இந்த மாஸ்டர் பிரான்ச்சுக்கு நம்ம டெவலப் பண்ண ஃபீச்சரை எடுத்துகிட்டு வரணும். எதனாலனா, எப்பயுமே பொதுவாக ஒரு ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரே ஒரு பிரான்ச்சை ஒர்க்கிங் கோடாக வச்சுப்பாங்க. இப்போ நம்ம காமிச்சிருக்கிற ரெபாசிட்டரியில் மாஸ்டர் அப்படிங்கிறத ஒரு ஒர்க்கிங் கோட் இருக்கிற பிரான்ச்சாக நம்ம வச்சுக்கணும். எப்போல்லாம் நமக்கு ஒரு புது ஃபீச்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த மாஸ்டர் பிரான்ச்சிலேருந்து ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கோடை டெவலப் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம திருப்பியும் அதை மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணிடணும். எப்படி மெர்ஜ் பண்ணுறதுனா, மாஸ்டருக்கு செக் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிட் மெர்ஜ் ஃபீச்சர் டிவைட், கிட் மெர்ஜை பயன்படுத்தி நம்மளால் 2 பிரான்ச்சை மெர்ஜ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த பிரான்ச் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு எந்த பிரான்ச்சை நம்ம கமாண்டில் கொடுக்குறோமோ அங்கே இருக்கிற கோடெல்லாம் வந்துடும். அப்போ கிட் மெர்ஜ் ஃபீச்சர் டிவைட் அப்படின்னு மாஸ்டர் பிரான்ச்லேருந்து நம்ம கொடுக்குறப்ப இந்த ஃபீச்சர் டிவைடில் இருக்கிற கோடு அப்போ அந்த மாஸ்டர் அப்படிங்கிற பிரான்ச் நேம் ஃபீச்சர் டிவைட் எந்த கமிட்டில் இருக்கோ அதுக்கு நகர்ந்துடும். இப்போ மாஸ்டரில் நமக்கு ஃபீச்சர் டிவைடில் பண்ண கோடெல்லாம் வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்ததாக ஃபீச்சர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இன்னொரு பிரான்ச் செக் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அதுலேயும் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிரான்ச்சையும் மாஸ்டரில் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கிட் மெர்ஜ் ஃபீச்சர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் பிரான்ச் நேம் அந்த புது கமிட்க்கு நகர்ந்துடும். அப்போ அந்த மாஸ்டரில் எப்பயுமே லேட்டஸ்ட் கோடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சினாரியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னா, மாஸ்டர்ல இருந்து முதல்ல ஃபீச்சர் டிவைட் ஃபங்க்ஷனாலிட்டியை முடிச்சு மெர்ஜ் பண்ணிட்டு அடுத்ததா ஃபீச்சர் ஸ்கொயர்
அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை எடுத்து முடிச்சு அதையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ மாஸ்டர் வந்து ஒவ்வொரு கமிட்டாக நகர்ந்துக்கிட்டே போயிருக்கு. இப்போ இன்னொரு சினாரியை பார்க்கலாம். மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து ஒரே நேரத்தில் நம்ம 2 பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபீச்சர் டிவைட், இன்னொன்று ஃபீச்சர் ஸ்கொயர். ஒரே நேரத்தில் இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டியுமே நம்ம டெவலப் பண்ணுறோம். முதல்ல ஃபீச்சர் டிவைட் ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சிருதுன்னு வச்சுப்போம். அப்போ அதை மெர்ஜ் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் அப்படிங்கிற பேர் வந்து இந்த புது கமிட்க்கு நகர்ந்துரும். இப்போ அடுத்ததா ஃபீச்சர் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சிட்டாங்க. அதையும் மாஸ்டருக்கு மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் அப்படிங்கிற பேர் வந்து இந்த ஃபீச்சர் ஸ்கொயர் பிரான்ச்சுக்கு நகர முடியாது. ஏன் அப்படின்னா ஃபீச்சர் டிவைட்ல டிவிஷன் ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபீச்சர் ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயருக்கான ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ இந்த மாஸ்டர் ஃபீச்சர் ஸ்கொயருக்கு வந்துச்சுன்னா டிவிஷன்ல ஆட் பண்ண கோடு அங்கே இருக்காது. அந்த பிரான்ச்ல டிவிஷன்ல ஆட் பண்ண கோடு வந்து ஃபீச்சர் ஸ்கொயரில் இருக்காது. அப்போ இந்த சினாரியோவில் ஒன்று ஸ்கொயர் ஃபங்க்ஷன் மட்டும் கிடைக்கும் மாஸ்டருக்கு, இல்லாட்டி டிவிஷன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு 2 ஃபங்க்ஷனாலிட்டியுமே மாஸ்டர் பிரான்ச்சில் வந்தாகணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கிட் என்ன பண்ணோம்னா புதுசாக ஒரு கமிட்டை கிரியேட் பண்ணோம். அந்த கமிட் பேர் தான் மெர்ஜ் கமிட். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபீச்சர் டிவைடை வந்து மாஸ்டர் பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணிட்டோம். ஃபீச்சர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாஸ்டர் பிரான்ச் கமிட்ல இருந்து அந்த ஃபீச்சர் இல்லை, அந்த இன்னொரு கமிட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஒரு கமிட்டை கிட் கிரியேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் மெர்ஜ் கமிட். இந்த மாதிரி மெர்ஜ் கமிட் கிரியேட் பண்ணுறப்ப அது மாஸ்டரில் இருக்கிற சேஞ்சஸும் இருக்கும், அதே மாதிரி எந்த பிரான்ச்சை மெர்ஜ் பண்ண போகிறோமோ அதில் இருக்கிற சேஞ்சஸும் அதில் வரும். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் அப்படிங்கிற பேர் வந்துட்டு அந்த மெர்ஜ் கமிட்க்கு நகர்ந்துரும். இந்த 2 சினாரியோவையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் சினாரியோ பார்த்துடலாம். முதல்ல டிவிஷன் ஃபீச்சர் முடிச்சு அதை மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணுறோம். அடுத்து ஸ்கொயர் ஃபீச்சர் முடிச்சு மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே நம்ம டிவிஷன் முடிச்சிருக்கோம். அதுக்கான லாகை பார்த்துருவோம். லாக் பார்க்குறப்ப கிராஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ரீ மாதிரி நமக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச் இங்கே இருக்கு. இப்போ கிட் செக் அவுட் ஃபீச்சர் டிவைட் பிரான்ச்சுக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னா மாஸ்டர்ல இருந்து கிளைச்சு ஃபீச்சர் டிவைட் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ இந்த ஃபீச்சர் டிவைட் ஃபங்க்ஷனாலிட்டியை மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் போயிடணும். இப்போ ஃபீச்சர் டிவைடை மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்த கமாண்ட் என்னன்னா கிட் மெர்ஜ் ஃபீச்சர் டிவைட். அப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு, ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ கிட் லாக் கிராஃப் பார்த்துருவோம். இப்போ இங்கேருந்து மாஸ்டர் பாயிண்டர் வந்து மேலே நகர்ந்துருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த கமிட்ல இருந்து மேலே இருக்க கமிட்டுக்கு போயிருச்சு. நம்ம கால்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா டிவைட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துருச்சு. அப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு டிவைட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு மாஸ்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணுறோம், ஃபீச்சர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அதை செக் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ கால்சியில் ஆட் பண்ணுறோம். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் ஒரே ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறோம். அப்படின்னா மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் அந்த ஓகே. இப்போ கிட் டிஃப், கிட் ஆட், கிட் கமிட். இப்போ கிட் லாக் கிராஃப் பார்ப்போம். முன்னாடி பார்த்த மாதிரி தான் மாஸ்டர் இங்கே இருக்கு, ஃபீச்சர் டிவைடும் இப்போ ஒரே கமிட்ல இருக்கு. இந்த மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து ஃபீச்சர் ஸ்கொயர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கிராஃப் இந்த கிளை இந்த மாதிரி போகுது. இப்போயும் மெர்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னா கிட் செக் அவுட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிடணும். கிட் மெர்ஜ் ஃபீச்சர் ஸ்கொயர் மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ கிட் லாக் கிராஃப் பார்க்குறோம். எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. மாஸ்டர் பிரான்ச் ஃபீச்சர் டிவைட்ல இருந்து ஃபீச்சர் ஸ்கொயருக்கு போயிடுச்சு. இப்போ கால்சியில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கிற கால்சியில் ஸ்கொயர் ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு ஃபீச்சராக நம்ம சீக்வன்ஷியலாக ஒன்றன் பின் ஒன்றாக கிரியேட் பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாஸ்டர் பிரான்ச் வந்து அந்த நேம் வந்து ஒவ்வொரு கமிட்டுக்கும் அப்பாய் நகர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி போகிறது தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 2வது சினாரியோ பார்த்துருவோம். இப்போ நம்ம ரெப்போவை நம்ம பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது எந்த புது பிரான்ச்சும் கிடையாது, மாஸ்டர் பிரான்ச் மட்டும்தான் இருக்கும். கிட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற பிரான்ச் மட்டும் இருக்கும். சரி, இப்போ முதல்ல ஒரு ஃபீச்சர் பிரான்ச் டிவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஒன்று கிட் பிரான்ச் நேம், அப்புறம் கிட் செக் அவுட் பிரான்ச் நேம். இதை ஒரே கமாண்டில் பண்ணோம்னா கிட் செக் அவுட் -b அப்படின்னா பிரான்ச் நேம் இல்லாட்டி புதுசாக அந்த பிரான்ச்சை கிரியேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். கிட் செக் அவுட் -b ஃபீச்சர் டிவைட். பிரான்ச்சை கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கே செக் அவுட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபீச்சர் டிவைட்ல இருக்கும். இப்போ இன்னொரு பிரான்ச்சும் கிரியேட் பண்ண போகிறேன். அதை மாஸ்டர்லேருந்து கிரியேட் பண்ண போகிறேன். கிட் செக் அவுட் -b ஃபீச்சர் ஸ்கொயர். இப்போ பார்க்குறோம் ஃபீச்சர் ஸ்கொயர் வந்து ஆக்டிவாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிடுவோம். இப்போ டிவிஷன் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பேரலாக முடிக்கிறோம். ரியல் லைஃப்பில் இந்த 2 ஃபீச்சரையும் தனித்தனியாக 2 டெவலப்பர் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்காக ஒரே ரெபாசிட்டரியில் நம்ம பண்ணி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ நம்ம டிவைட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவோம். இப்போ டிவைட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மாஸ்டர் போகிறோம், கிராஃப் பார்க்குறோம், மல்டிப்ளை ஃபங்க்ஷனோட இருக்குது. ஸ்கொயர் ஃபங்க்ஷன் போகிறோம், கிராஃப் பார்க்குறோம், மாஸ்டர்லேருந்து ஸ்கொயரும் போயிருக்கு. அதே மாதிரி டிவைடும் மாஸ்டர்லேருந்து பிரிஞ்சு போயிருக்கும்.
இப்போ முதல்ல வந்து டிவிஷன் ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அதை நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அப்போ git checkout master git merge feature divide மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம git log graph பார்ப்போம். ஓகே, மாஸ்டர்ன்ற நேம் வந்து ஃபீச்சர் டிவைடர் இந்த கமிட் போயாச்சு. இப்போ அடுத்து git checkout feature square அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதோட கிராஃப் பார்ப்போம். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், ஃபீச்சர் ஸ்கொயர் அப்படிங்கிற பிரான்ச்சு. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் எங்கே இருந்துச்சோ அந்த கமிட், அதாவது மல்டிப்ளை ஃபங்க்ஷனில் இருந்து தான் இன்னும் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் மாஸ்டர் வந்துட்டு ஃபீச்சர் டிவிஷன் அந்த கமிட்டுக்கு நகர்ந்துருச்சு. இப்போ இதை சினாரியோ 1 மாதிரி மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். git checkout master git merge feature square. இப்போ என்ன நடக்குதுன்னா மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட், அதாவது மாஸ்டர் இந்த கமிட்டில் டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆட் ஆயிருக்கு. ஸ்கொயர் கமிட் அதில் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அந்த ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணுறப்ப ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம கால்சி ஃபைலுக்கு வந்தாகணும். அப்போ என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு கமிட்டை கிட் கிரியேட் பண்ணுது. அதுதான் மெர்ஜ் கமிட். ஆனால் அப்படி கிரியேட் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா, ஒரே ஃபைலை 2 பேரும் எடிட் பண்ணியிருக்கிறதுனால எந்த சேஞ்சஸை அந்த மெர்ஜ் கமிட்டில் வச்சுக்கிறது அப்படின்னு கிட்டுக்கு தெரியாது. அதுதான் இந்த எரர். அப்போ இந்த மாதிரி ஒரே ஃபைலை 2 டெவலப்பர்ஸும் அப்டேட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறப்ப எந்த சேஞ்சஸை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற குழப்பத்தை கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால்சி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கான்ஃப்ளிக்ட் வந்திருக்குன்னு. அப்போ ஹெட்டில் டிவைட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெட் அப்படிங்கிறது இப்போ மாஸ்டரில் டிவைட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபீச்சர் ஸ்கொயரில் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த சேஞ்சஸை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை இந்த சேஞ்சஸ் எடுத்துக்கணுமா, ரெண்டையுமே எடுத்துக்கணுமான்றதை மெர்ஜ் பண்ணுற டெவலப்பர் தான் முடிவு பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறனால இந்த 2 ஃபங்க்ஷனையுமே எடுத்துக்கிறோம். இப்போ நான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல தான் இந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் கிட் கமிட்னு மட்டும் கொடுத்தா போதும். கமிட் மெசேஜை எடிட் பண்ணுறதுக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு தேவையான கமிட் மெசேஜை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம், அப்படியே சேவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ஜ் கமிட்னு ஒன்று புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ கிராஃப் மாஸ்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மல்டிப்ளை ஃபங்க்ஷனில் இருந்து 2 பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஃபீச்சர் டிவைடுக்கு போச்சு, இன்னொன்று வந்து அதுதான் இது இந்த பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபீச்சர் ஸ்கொயருக்கு போச்சு, அது இந்த பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீச்சர் டிவைடை மாஸ்டருக்கு மெர்ஜ் பண்ணுறப்ப மாஸ்டரும் இந்த பாயிண்டில் இருந்திருக்கும். இப்போ இந்த மாஸ்டரையும் இந்த கமிட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறப்ப புதுசாக இன்னொரு கமிட் கிரியேட் ஆயிருக்கு. இதை தான் மெர்ஜ் கமிட்னு சொல்லுவோம். இப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜ் கமிட்டில் இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிரான்ச்சிங் டெக்னாலஜி எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்றதை பற்றி புரிஞ்சுருந்துருப்பீங்க. இந்த பகுதியில் நம்ம கிட் பிரான்ச் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, ஒரு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த பிரான்ச்சை எப்படி கரண்ட் ஒர்க்கிங் பிரான்ச்சாக மாற்றுறதுன்னு, அப்புறம் எப்படி ஒரு பிரான்ச்சை இன்னொரு பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த பகுதிகளில் கிட்டை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.